நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் 8 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் லெவல் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரீஆர்டர் லெவல் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் கன்சப்ஷன் கொடுத்துருக்காங்க, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 240 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் கன்சப்ஷன் கொடுத்துருக்காங்க, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கன்சப்ஷன் கொடுத்துருக்காங்க, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 420 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீஆர்டர் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3600 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீஆர்டர் பீரியட் கொடுத்துருக்காங்க, 10 to 50 days கொடுத்துருக்காங்க. நார்மல் ஆர்டர் பீரியட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 days கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். சொல்யூஷனில் என்ன அப்படி எதுக்காக ரீஆர்டர் லெவல் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்முலாலையும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் லெவலாக இருக்கட்டும், மேக்ஸிமம் லெவலாக இருக்கட்டும், எல்லா ஃபார்முலாலையும் ரீஆர்டர் லெவல் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கும். ஸோ அதனால ரீஆர்டர் லெவல் தெரிஞ்சாதான் நம்ம மினிமம் லெவலோ மேக்ஸிமம் லெவலோ கண்டுபிடிக்க முடியும். அதனால ஃபஸ்ட்டு ரீஆர்டர் லெவல் கண்டுபிடிக்கிறோம். ரீஆர்டர் லெவல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கன்சப்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் கன்சப்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 420 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 420 யூனிட்ஸ் போட்டுக்கிறோம் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 days கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 50 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ கேல்சியில் நம்ம அடிக்கிறோம், என்னான்னு பார்த்தீங்கன்னா 420 இன்ட்டு 50 ஈக்குவல் 6300 யூனிட்ஸ். 6300 யூனிட்ஸ் தான் ரீஆர்டர் லெவலோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பாருங்கள், மினிமம் லெவல் கண்டுபிடிக்கிறோம். equal to reorder level minus normal consumption into normal reorder period. இதான் ஃபார்முலா பாருங்க. மினிமம் லெவல் ஈக்குவல் ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் கன்சப்ஷன் இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட். இதான் ஃபார்முலா மினிமம் லெவலுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம ரீஆர்டர் லெவல் தெரியும் என்ன, 6300 யூனிட்ஸ். ஸோ அந்த 6300 யூனிட்ஸ் போட்டுக்கிறோம் மைனஸ் நார்மல் கன்சப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் நார்மல் கன்சப்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 300 யூனிட்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம் இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியடும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 days. ஸோ 12 days அப்படியே போட்டுக்கிறோம். இப்போது 6300 யூனிட் அப்படியே போட்டுக்கிறோம் மைனஸ் இப்போ பாருங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 இன்ட்டு 12 ஈக்குவல் 3600 யூனிட்ஸ். ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணால் 3600 யூனிட்ஸ். சாரி யூனிட்ஸ் கிடையாது, 600, 3600. இப்போ பாருங்கள், ஏற்கனவே நம்மளுக்கு 6300 இருக்குது, மைனஸ் 300 600 மைனஸ் பண்ணால் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 6300 minus 3600 equal 2700 யூனிட்ஸ் தான் நமக்கு மினிமம் லெவலோட வேல்யூ. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவல் கண்டுபிடிக்கிறோம். மேக்ஸிமம் லெவலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
reorder level plus reorder quantity minus minimum consumption. C னா consumption எடுத்துங்க, நான் ஷார்ட்டா போடுறேன், into minimum reorder period. இவ்வளவுதான். reorder level நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது 6300. ஸோ அந்த 6300 போட்டுக்கிறோம். ப்ளஸ் reorder quantity நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா 3600 units. 3600 units மைனஸ் மினிமம் கன்சப்ஷன் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 240 units. ஸோ 240 units இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட்னா கம்மியான பீரியட்னு சொல்லுவோம். ஸோ கம்மியான பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 days. ஸோ 10 days அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ 6300 அப்படியே போட்டுக்கிறோம். ப்ளஸ் 3600 அப்படியே போட்டுக்கிறோம். மைனஸ் இப்போ பாருங்கள் 240 into 10 equal 2400 வருமா, அதை அப்படியே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேல்சியில் 6300 ப்ளஸ் 3600 equal ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9900 மைனஸ் 2400. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7500 units.